ஒருவருடைய உடல் அமைப்பு, தோற்றம், குண அமைப்பெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஜனன ஜாதகம் என்பது மிக மிக ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றது. அதே மாதிரி ஜென்ம ராசியும் முக்கிய பங்கு வகிக்கிறது, ஜென்ம நட்சத்திரமும் முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம். பொதுவாக ஜென்ம லக்னத்தில் உங்களுக்கு நல்ல கிரகங்கள், சுபகிரகங்கள் இருந்தால் நல்ல ஒரு உடலமைப்பும், சிறப்பான ஒரு தோற்றமும், நல்ல ஒரு குண அமைப்பும் கொடுக்கும். ஒருவர் ஜாதகத்தில் லக்னத்தை குரு பார்க்கறது, லக்னத்தில் குரு இருக்கிறது, அடுத்து லக்னத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்றால் சுக்கிரன், புதன் போன்ற சுபகிரகங்கள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஒரு ஜாதகத்தில் குரு, சுக்கிரன், புதன் போன்ற கிரகங்களுடைய அமைப்பு ஜென்ம லக்னத்தில் இருந்தாலும், ஜென்ம நட்சத்திரமாக குரு நட்சத்திரம், சுக்கிர நட்சத்திரம், புதன் நட்சத்திரம் போன்றவை இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல ஒரு உடலமைப்பு, ஒரு சிறப்பான ஒரு தோற்றம், ஒரு அழகிய உடலமைப்பை உண்டாக்கும். ஒரு ஜாதகத்தில் சூரியன், செவ்வாய் போன்ற கிரகங்கள் லக்னத்தில் ஆதிக்கமாக இருந்தால், அதுவும் சூரியனோட ஆதிக்கம் இருந்தால் அவங்க அதிகார தோரணத்தையோடு பேசக்கூடிய அமைப்புகள், பேச்சிலேயே ஒரு அதிகாரத்துவம் இருக்கும். அடுத்து பார்க்கின்ற போது ஒரு ஜாதகத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் போன்ற கிரகங்கள்லாம் லக்னத்தில் இருக்கின்ற போது நல்ல ஒரு அழகிய தோற்றங்கள், இனிமையாக பேசக்கூடிய அமைப்பெல்லாம் கூட கொடுக்கும். ஒரு ஜாதகத்தில் குறிப்பாக செவ்வாவோட ஆதிக்கம் என்பது ஜென்ம லக்னத்தில் இருக்கிறதோ, செவ்வாவோட நட்சத்திரத்தில் பிறக்கிறதோ கொஞ்சம் முன்கோபத்தை அதிகமாக கொடுக்கும். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் சனி இருக்கிறதோ, சனியோட நட்சத்திரத்தில் பிறக்கிறதோ, சனியோட லக்னத்தில் பிறக்கிறதோ, சனி பார்வை லக்னத்துக்கு இருக்கிறதோ அவங்களுக்கு ஒரு முதுமையான தோற்றத்தை கொடுக்கும், முதுமையான தோற்றங்கள் கொடுக்கும். வயது கம்மியாக இருந்தாலும் தோற்றத்தில் முதுமையாக இருக்க மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்கும். அதுபோல் ஒரு ஜாதகத்தில் ராகுவோடைய ஆதிக்கம் என்பது ஜென்ம லக்னத்தில் இருக்கிறதோ, ராகுவின் நட்சத்திரத்தில் பிறக்கிறதோ, அடுத்து ஜென்ம ராசின்னு சொல்லக்கூடிய சந்திரனோட ராகு இருக்கிறதோ அவ்வளோ சிறப்புன்னு சொல்ல முடியாது. லக்னத்தில் ராகுவோடைய ஆதிக்கம் இருந்தால் அவங்களுக்கு உடல் அமைப்பு ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு முறுக்க குணம், முன்கோபம் கொண்டவராக இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் கூட கொடுக்கும். அடுத்து உங்களுக்கு குறிப்பாக கேது ஆதிக்கம் லக்னத்தில் வந்தால் ஆன்மீக தெய்வீக நாட்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக சுபகிரகங்களுடைய அமைப்பு லக்னத்தில் இருந்தால் நல்ல ஒரு உடலமைப்பும் சிறப்பான தோற்றமும் ஏற்படும்.